சுடரும் வெற்றியும் ரொம்பவே பாவம் அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்புறவுகளே. சுட்டுமல்லி சுடரே எபிசோடில் அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. சுடர்கிட்ட அபி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு சுடரு, உனக்கு அம்மா மட்டும்தான், வேற யார் மேலேயுமே நீ அன்பு வைக்கக்கூடாது, யாரையுமே நீ உரிமையும் கொண்டாடக்கூடாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ சுடரு. அம்மாவை நீ கஷ்டப்படுத்துகிற ரொம்பவே. அம்மாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, உனக்கு தெரியும் தானே. இப்படிலாம் நீ பண்ணுறனால அம்மாவுக்கு எதனாலும் ஒன்றுனா உன்னை யாருடா பார்த்துக்குவா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம சுடருமே பார்த்தீங்கன்னா, சரிங்கம்மா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் நான் கேப்டன் கிட்ட பேசலை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சுடருமே அபிகிட்ட கேப்டனுக்காக எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. ஆனால் நம்ம அபி இருந்துக்கிட்டு ரொம்பவே தெளிவாக அவங்களோட முடிவை சொல்லிடுறாங்க. நீ கேப்டன் கூட பழகவே கூடாது அப்படின்ட்டு. இங்கே நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா புலிகிட்ட ரொம்பவே புலம்பி தள்ளுறாங்க. இதுக்கப்புறம் என்னோட உரிமையை நான் விட்டு தர்ற மாதிரி இல்லைடா புலி, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சுடரோட நிலைமையை நினச்சி அவள் அப்பா பாசத்துக்கு ரொம்பவே ஏங்க தான் செய்கிறா. இத்தனை வருஷமாக அவளை நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறமா அவளை நான் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும். ஹபிகிட்ட நான் போயிட்டு இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு நம்ம வெற்றி சொல்கிறாங்க. உடனே புலி இருந்துக்கிட்டு, டே அதெல்லாம் வேணாம், இது தேவையில்லாத பிரச்சனை தான், உங்கள் 2 பேருனாலையும் பாவம் சுடரோட நிம்மதி கெட்டு போயிடும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இல்லைடா, என்ன மாதிரி தானே சுடரும் அங்கேயே ரொம்பவே சுடர் என்னை விட்டு இருக்க மாட்டாடா புலி, பாவம்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்குமே அது தெரியும்டா வெற்றி, இருந்தாலுமே அபியுமே நீ புரிஞ்சுக்கோ, அவங்க ஒரு காரணத்துக்காக தானே சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் சுடரை விட்டு விலகி இருக்கிறதாண்டா நல்லது அப்படின்னு. என்னால் சுடரை பார்க்காம பேசாமலாம் இருக்கவே முடியாது. அந்த அபி சொன்னானா நான் அதை கேட்கணுமா? நான் என்னோட சுடரை தள்ளி நின்று நான் டெய்லியுமே பார்ப்பேன், அவளை டெய்லி பார்க்குறது தான் என்னோட சந்தோஷமே, அதை தவிர்த்து எனக்கு எந்த ஒரு சந்தோஷமே இல்லைடா அப்படின்ட்டு புலிகிட்ட வெற்றி பேசிட்டு ரொம்பவே சோகத்தோடு தான் போகிறாங்க. இங்கே அபியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சுடர் தான் அப்பானே தெரியாமல் அந்த வெற்றி கூட இவ்வளோ பாசத்தோடு இருக்கிறாளே, இவளுக்கு நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அவன் பெரிய துரோகி அப்படின்ட்டு நம்பி வந்தவளையே அவன் கைவிட்டுட்டான், ஒரு கேடு கட்டவன் பேச்சை நம்பி அப்படின்னு ரொம்பவே நம்ம அபி இருந்துக்கிட்டு வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சரளாவும் நாளுக்கு நாள் நம்ம அபியை ரொம்பவே கேவலமாக தான் நடத்துகிறாங்க. ஒரு மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அந்த வீட்டில். அதனால நம்ம அபிக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே நம்ம இந்த வீட்டை விட்டு போகணும், நம்மளால் அண்ணன் அன்னிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. நம்ம அபி ஒரு சின்ன வேலையாக வெளியே போகிறாங்க. இங்கே தருண் போயிட்டு நம்ம சுடர்கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு சுடர், ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, அத்தை உன்னை எதுக்காக திட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சுடர் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க. எனக்கு கேப்டன்னா ரொம்பவே பிடிக்கும் தானே தருண், உனக்கும் தானே தெரியும், அம்மு என்னை கேப்டன் கிட்ட பேசவே கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கேப்டன் ரொம்பவே பாவம் அப்படின்ட்டு சொல்லும்போது, இப்போ என்ன சுடர், உனக்கு கேப்டன் கிட்ட பேசணும் அவ்வளோதானே, இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு சண்முகத்தோட ஃபோனை எடுத்துகிட்டு சுடர் கையில் நம்ம தருண் கொடுக்குறாங்க. அத்தை என்ன சொன்னாங்க, உன்னை நேரில் தானே கேப்டன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க, நீ கேப்டன் கூட ஃபோனில் பேசு அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே சுடர் இருந்துக்கிட்டு தயங்குறாங்க. என்ன சுடர், ஏன் பயப்படுற, அத்தை இப்போ வெளியே தானே போயிருக்கிறாங்க, அவங்க வரங்குள்ளையும் நீ பேசு, நீயும் கேப்டனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறீங்க, நீ பேசு சுடர், பாவம் கேப்டனுமே அப்படின்ட்டு நம்ம தருண் சொல்லவுமே, சரி, நீ அம்மு வராங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா, நான் அதுக்குள்ளேயுமே கேப்டனுக்கு ஃபோன் போட்டு பேசிடுறேன் அப்படின்ட்டு சுடர் வெற்றிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. எங்கள் வெற்றிக்குமே என்ன புது நம்பர்லேருந்து கால் வருது, யாராக இருக்கும் அப்படின்ட்டு தான் அட்டன் பண்ணுறாரு. சுடரோட வாய்ஸை கேட்டதுமே இங்கே நம்ம வெற்றி அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாரு. சுடர், சொல்லு சுடர், நீதானா, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ எனக்கு கால் பண்ணுவ அப்படின்ட்டு, உன்னை உன் அம்மாவும் அடித்தாங்களா, ரொம்பவே திட்டாங்களா, எல்லாம் என்னால் தானே சுடர், சாரி சுடர் அப்படின்ட்டு கேட்கும்போது, கேப்டன் அப்படிலாம் இல்லை, உங்களால் எதுவுமே இல்லை கேப்டன், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஆனால் அம்மு உங்கள் கூட பேசவே கூடாது அப்படின்ட்டு இந்த முறை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கேப்டன், உங்களை பார்க்காம பேசாமல் என்னாலையுமே இருக்க முடியாது
அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம வெற்றி சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பயங்கர வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெற்றி பார்த்திங்கன்னா சுடரை சமாதானப்படுத்துகிறாங்க. சீக்கிரமே உன் அம்மு என்னை புரிஞ்சுக்குவாங்க சுடர். ஓ அம்முவே என்கிட்ட பேச சொல்லுவாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எதை நினச்சும் நீ கவலைப்படக்கூடாது, எப்போதுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி கேப்டன், அம்மு வெளியே போயிருக்கிறாங்க, இப்போ வந்துடுவாங்க, நான் வைக்கிறேன். அம்முக்கு மட்டும் உங்ககிட்ட நான் இப்போ ஃபோனில் பேசினேன் அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அம்மு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல, அவங்களும் ரொம்பவே பாவம் தானே, அவங்க சொல் பேச்சை நான் கேட்கணும் கேப்டன் அப்படின்ட்டு நம்ம சுடர் ஃபோனை வச்சிடுறாங்க. இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டணும், அபியை நம்ம நேரில் பார்த்து பேசணும் அப்படின்ட்டு தான் வெற்றி கிளம்பி போகிறாங்க. மகேஷை வச்சு கருணா பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவை எப்படினாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் ஒரு முடிவில் இருக்கிறாரு. கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்வேதா கிட்ட நெருங்க பார்க்குறாங்க. ஆனால் ஸ்வேதா இருந்துக்கிட்டு இந்த கருணாவை ரொம்பவே கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. கருணா கொஞ்சம் ஃபீல் பண்ணாலுமே நம்ம ஸ்வேதா இருந்துக்கிட்டு தான் அக்கா குழந்தை மேலே இருக்கிற பாசத்தினால கருணாவையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. மாமா, நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் மகேஷோட வாழ்க்கையை நினச்சிலாம் கவலையே படாதீங்க, நான் அவனுக்கு நல்ல அம்மாவாக கண்டிப்பாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களையுமே ஒரு நல்ல ஒய்ஃபாக நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே கருணாவுக்கு அப்படி பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இது போதும் ஸ்வேதா, இப்படி ஒரு வார்த்தையை உன் வாயிலிருந்து நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு ரொம்பவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. ஓ அக்காவோட ஆத்மாவும் இனி சந்தோஷமாக சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெளியே போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்குறாங்க நம்ம அபி. அப்போது வெற்றி அபியை மறைச்சு நான் உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமாக பேசணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, தேவையில்லாமல் ரோட்டில் வச்சு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத, கிளம்பி போ ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே நம்ம வெற்றி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, நான் ரொம்பவே முக்கியமாக பேசுகிறேன் உங்ககிட்ட, ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேளு, கொஞ்சம் இந்த பக்கமாக வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி வெற்றி கேட்கவும் இங்கே நம்ம அபியுமே சரி வா அப்படின்ட்டு போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, தயவு செஞ்சு சுடரை என்கிட்ட பேச சொல்லு, என்னையும் சுடரையும் பிரிக்காத, என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே நம்ம அபி இருந்துக்கிட்டு, சுடர் உனக்கு யார், நீ எதுக்காக சுடர் மேலே இம்புட்டு பாசம் வச்சுருக்கிற, சுடர்லாம் உங்ககிட்ட இனிமேல் பேச மாட்டா, உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட நான் சுடரை பழகிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே பாரு, சுடர் என்னோட பொண்ணு அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இத்தனை வருஷமாக நீ எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுருந்துருக்குற, இப்போ எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என் பொண்ணை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு என் பொண்ணு மேலே உனக்கு இருக்கிற உரிமை தான் எனக்கும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது வெற்றிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம அபிக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது. இருந்தாலுமே வெற்றியை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. என் பொண்ணை நீ உரிமை கொண்டாடவே கூடாது, என் பொண்ணுக்கு அப்பான்னு ஒருத்தர் இல்லை, அம்மா மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம அபி சொல்லவுமே இங்கே வெற்றி இருந்துக்கிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடாரு. இங்கே நம்ம அபி காலில் விழுந்து கதறாரு, தயவு செஞ்சு என் பொண்ணையும் என்னையும் பிரிக்காத, என்னால் முடியலை, எனக்குன்னு இருக்கிற ஒரே சந்தோஷம் சுடர் மட்டும்தான், ப்ளீஸ் அபி, என்னை மன்னிச்சிடு, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே என்னையும் சுடரும் நீ பிரிக்கிறது நியாயமே இல்லை, ஒரு அப்பா பொண்ணை பிரிக்கிறது அநியாயம் தானே, என்னால் சுடரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அவளை பார்க்காம பேசாமல் என்னால் இருக்க முடியாது அபி, ப்ளீஸ் அபி, உன் காலில் கூட விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு காலில் பிடிச்சி கெஞ்சுறாரு நம்ம வெற்றி. இங்கே நம்ம அபிக்குமே மனசு அப்படியே கரையுது. சரி எழுந்திரி அப்படின்ட்டு நம்ம அபி சொல்லவும் ரொம்பவே சந்தோஷமாக வெற்றி இருந்துக்கிட்டு, நான் சுடர்கிட்ட பேசலாம்ல, நீயுமே சுடர்கிட்ட சொல்லு, இனிமேல் என்கிட்ட பேச சொல்லு அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே நம்ம அபி இருந்துக்கிட்டு, நீ சுடர்கிட்ட பேசு பழகு, ஆனால் நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், அதை நீ கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே நம்ம வெற்றிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, கருணா வீட்டில் ஒரு டைரி இருக்குது, பார்வதி அக்கா எழுதி வச்ச டைரி, அந்த டைரியை நீ தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே வெற்றிக்கு அந்த டைரியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்கும்போது இங்கே நம்ம அபி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, நீ தானே அந்த கேடுகட்ட கர்ணாவை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கிற, நான் எந்த தப்புமே பண்ணலை, என்னை நிரூபிக்கிறதுக்கு அந்த ஒன்று தான் ஆதாரமே,
அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே வெற்றி இருந்துக்கிட்டு என் சுடருக்காக நான் என்னன்னாலுமே பண்ணுவேன், அந்த டைரியை நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பக்கமாக வந்து கருணா தற்செயலாக வந்துடுறாரு. வெற்றி அபி கையை பிடிச்சி ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கருணா வந்து பார்த்துடுறாங்க. என்ன வெற்றி இந்த அபி கூட பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு பயங்கரமாக ஷாக்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த வெற்றினால் நமக்கு பெரிய ஆபத்து போலையே. சீக்கிரமே இந்த அபியோட கதையை முடிக்கணும். அப்போ தான் நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். இந்த வெற்றிக்குமே இன்னமும் இந்த அபி மேல கொஞ்சம் பாசம் இருக்குது போலயே. இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு கருணா பார்த்தீங்கன்னா அப்படியே திகைச்சு போய் பார்க்குறாரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.